नमस्ते बच्चों, सबको नमस्कार. राम राम सबको. அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பிரவீன் உத்ராத்துலேருந்து பேப்பர் 2லம்மா. பேப்பர் 2ல் வந்து நமக்கு வந்து ரஸ் சந்த் அலங்கார் புரியுதம்மா. கிராமரில் வந்து ரஸ் சந்த் அலங்கார் வரும். ஸோ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஸ்ட்டில் அதாவது மாடல் கொஷின் பேப்பரில் பார்ப்போம். அதாவது ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கினி தோ ரசோங்கோ சோதாஹரன் சம்ஜாயி புரியுதம்மா. 2 ரஸ் வந்து நீங்கள் வந்து புரிய வைக்கணும். அதில் என்ன வரும்னா 10 மார்க் அதுக்கு புரியுதம்மா. 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறான். ஹாஸ்ய ரஸ், வீர் ரஸ், ரௌத்ர ரஸ், சாந்த் ரஸ் புரியுதம்மா. இந்த 4ல் ஏதாச்சும் 2 எழுதணும். ஓகேவா. அடுத்தது கினி தோ அலங்காரோங்கா சோதாஹரன் சம்ஜாயி. அதாவது இப்போ அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா அனுப்ராஸ் அலங்கார், ஸ்லேஷ் அலங்கார், உபமா அலங்கார், உதாரண அலங்கார். இதுதான் 4 வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கான். ஓகேவாம்மா. அடுத்தது அதுக்கும் 10 மார்க்ஸ் 2 எழுதணும் புரியுதா. 4 கொடுத்து 2 எழுதணும். அதே மாதிரி கினி தோ சந்தோங்கே லக்ஷன் சோதாரன் லிக்கியே புரியுதாம்மா. அதாவது சந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோலா, ஹரிகீட்டிகா, தோஹா, சப்பை, இந்த சந்துக்கு 4 கேட்டிருக்காம்மா, 2 எழுதணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நமக்கு வந்து இந்த 50% போர்ஷனில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே ரஸில் ஸ்ருங்காரு, ஹாஷ்யம், கருணா, வீரு, ரௌத்ரரஸ் புரியுதாம்மா. இந்த 5 தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வரும் இந்த 50. அதே மாதிரி சந்தில் பார்த்தோம்னா சௌப்பாயி, ரோலா, ஹரிகீட்டிகா, பரவை, தோஹா, சோர்ட்டா சந்த். இந்த 2 4 5 6 இல்லையா, இந்த 6 சந்து. அதே மாதிரி அலங்காரில் பார்த்தோன்னா அது சப்த அலங்காரிலேருந்து அனுப்ராசஸ் அலங்கார், யமக் அலங்கார், உபமா, அதுக்கப்புறம் என்னது ரூபக்கு, உத்பிரேக்ஷ அலங்கார், அதுக்கப்புறம் அதிஷ்யோக்தி புரியுதாம்மா. ஸோ இந்த அலங்காரில் வந்து நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சௌப்பாயி சந்தம், யமக் அலங்காரம் பார்க்க போகிறோம். ஓகேம்மா. இது நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஃபஸ்ட்டு சௌப்பாயிம்மா, அதாவது என்ன சொல்கிறது சந்து. முதல்ல சந்துன்னு அதாவது சௌப்பாயி அப்படின்னு அது வந்து நான் சொன்னால 2 எழுதணும். ஒன்று அது 10 மார்க், 1க்கு 5 மார்க் இல்லை. அப்போ சௌப்பாயி வந்ததுன்னு வச்சுக்கோமா. ஃபஸ்ட்டு சந்துக்கு என்ன டெஃபினேஷன் அதை எழுதணும். சந்துனா என்ன, அதுக்கப்புறம் சௌப்பாயி எழுதணும். அதே மாதிரி வேறு எத்தனை சந்து வந்தாலும் சரி அந்த 2 சந்துக்கும் ஃபஸ்ட்டு சந்துக்கான டெஃபினேஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த சந்து நம்ம விவரிக்கணும். இப்போ வந்து சௌப்பாயி அப்படி சௌப்பாயின்றதுலேயே புரியுது 4 அர்த்தம் சௌப்பாயினா. இப்போ தோஹான்னா எப்படி 2 லைன்ஸ் இருக்குதோ சௌப்பாயின்னா 4 லைன்ஸ் இருக்கும் புரியுதாம்மா. ஓகே. அப்போது சௌப்பாயில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சந்துக்கு டெஃபினேஷன்மா. சந்து கா அர்த்த ஹை பந்தன். சந்துன்னா என்ன முதல்ல? சந்து அப்படின்னா பந்தன்மா, அதாவது பாண்டிங். அதாவது இப்போ வந்து காவியம் இருக்கு இல்லையாம்மா, அதாவது என்ன சொல்கிறது காவியம் அப்படின்னா என்னது பொயட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கசமசாக எழுத முடியாது இல்லைம்மா. அதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது, நியமம் இருக்குல்ல, பந்தன் இருக்கும், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுதாம்மா. அதுதான் சந்து. அதாவது சந்து கா அர்த்த ஹை பந்தன் புரியுதாம்மா. பந்தன் அப்படின்னா தெரியல, பாண்டிங். அப்போது चंद का अर्थ है बंधन. अर्थात पद्य को पद्य ही बनाए रखने के लिए कुछ बंधन नियम आवश्यक. புரியுதுமா. ஒரு பொயட்ரி இருக்குன்னு வச்சுக்கோமா, அது ஒரு பொயட்ரியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் இல்லையா. அதுதான் என்ன சொல்கிறது, அந்த ஃபாலோ பண்ணுற அந்த பந்தன், அந்த நியம் தான், அதுதான் அவசியக்குன்னு சொல்கிறான். அது இம்பார்ட்டன்ஸ் அது இருந்தால் தான் அந்த கவிதை மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 3வது பாயிண்ட் மாதிரி புல்லட் மாதிரி போட்டு எழுது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது சந்துனா என்ன, சந்து கா அர்த்தக்கே ஹை, சந்த் கா அர்த்த ஹை பந்தன். அது செகண்ட் பாயிண்ட் எழுது. அதாவது पद्य को पद्य ही बनाए रखने के लिए कुछ बंधन और नियमों का आवश्यक है. இந்த பந்தன் நியம்னா ரூல்ஸ் அண்டு பாண்டிங் வேணும். அப்போ ஏ பந்தன் நியம் ஹி சந்த். 3வது பாயிண்டில் இது எழுதுறது, அதாவது எழுதி திரும்ப எழுதுகிறோம். इसी बंधन को और नियम को क्या बोलते हैं, சந்து போகுது. இதே தான் அது திரும்ப எழுதணும், சிம்பிளாக இருக்கிறது அந்த மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கடுத்தது சன்ஸ்கிருத் பாஷாமே சந்து
அந்த சாஸ்திர के ரச்சயிதா பிங்கல் ஆச்சாரிய மானே ஜாத்தே புரியுதாம்மா. அதாவது இது ஆக்சுவலாக சந்த் எப்படின்னா இதில் யாருன்னா பிங்கல்னு ஒருத்தர் தான் எழுதினார், சான்ஸ்கிரிட்டில் எழுதினார் புரியுதாம்மா. அப்போ மானிய ஜாத்தை என்னன்னா அதாவது சந்து, அதாவது சன்ஸ்கிருத் பாஷாக்கே பாஷாமே இந்த சந்து சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. இந்த டெஃபினேஷன் புரியுதாம்மா. நமக்கு எப்படி இலக்கணத்துக்கு ரூல்ஸ் நோட் தொல்காப்பியம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சந்து எழுதி வச்சிருக்காரு. யார்? பிங்கல்ன்றவர் தான் எழுதியிருக்காரு. சந்துனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல எழுதியிருக்காருமா. ஸோ இதை வந்து பிங்கல் சாஸ்திரம்னு சொல்லலாமா, புரியுதாம்மா. அதாவது संस्कृत भाषा में अதாவது चंद शास्त्र के रचयिता வந்து பிங்கல் ஆச்சாரிய மானே ஜாத்தே हैं. பிங்கல் ஆச்சாரியா தான் இந்த சந்த் சாஸ்திரத்தை சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காரு. ஸோ இதை அது வந்து ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. 1 2 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ 4வது பாயிண்ட் ஆயிடுச்சா. 5வது பாயிண்ட் என்ன எழுதுறேன்னா அத்தः इसे पिंगल शास्त्र भी कहते हैं. புரியுதாமா. அதனால இதை பிங்கல் சாஸ்திரம் சொல்கிறோம். புரியுதாமா. முதல்ல சந்திரன்னா அது ஒரு பந்தன். அப்போது ஏதாவது पद्य को पद्य ही रखने के लिए कुछ नियमों और इसको फॉलो என்னது बंधन को फॉलो करना पड़ता है. அது வந்து அவசியக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அந்த பந்தனும் நியமம் தான் சந்து அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், அதாவது சான்ஸ்கிரிட் பாஷையில் வந்து இந்த அதாவது சந்து சாஸ்திரத்தை வந்து எழுந்து யார், ரச்சயிதா யார், பிங்கல்னு சொல்லியாச்சு. ஸோ பிங்கல் சாஸ்திரம்னு சொல்லாது. இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் போட்டு எழுதிரு. ஸோ உனக்கு வந்து சந்தை நீ டெஃபன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேம்மா. இதில் இன்னொரு டெஃபினேஷன் இருக்குமா, 2 பாயிண்ட் இருக்கு பாரு. அதாவது மாத்ராவும் கா निश्चित मान, अदावद मात्राओं का निश्चित मान जिनके अनुसार पद्य रचना की जाती है. புரியுதாமா. அதாவது மாத்ராओं का निश्चित मान जिनके अनुसार पद्य रचना की जाती है. மாத்ராவை வச்சு தான் இல்லை, மாத்ரிக் சந்த் அப்படின்னுவாங்க. மாத்திரை வச்சு தான் அளவீடு இருக்குது. புரியுதாமா. மாத்திரைகளோட அளவீடு நம்ம கவிதை தமிழ்லையும் அப்படி தானே இருக்குது. மாத்திரையோட அளவீடாக இருக்குது. அதான் சந்துன்னு சொல்கிறான். அதாவது ரைமிங் மாதிரிம்மா சந்துன்னா ஆக்சுவலாக ரைமிங்காக வரும். அதுக்கடுத்தது ஜெய்சே மாத்ரிக் சந்து முக்தக் சந்த் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வகைப்படுமா. அதுக்கடுத்தது மாத்ரா की रचना के अनुसार बना पद्य बंद. मात्रा के अदावद रचना के अनुसार, मात्रा की रचना के अनुसार बना पद्य बंद. அதான் அந்த பந்தன் சொன்னாரே, அந்த பாண்டிங், அதுதான் சந்து. ஓகேம்மா. இது ஒரு டெஃபினேஷன். இது ஒரு தனியாக 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ சௌப்பாய் இதான் ஆக்சுவலாக சௌப்பாய் சந்து தானே. இப்போ சௌப்பாயின்னு கேட்டாவே நம்ம இந்த சந்துக்கு ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிட்டு அப்புறம் சௌப்பாய் எழுதணும். சௌப்பாயின்னா என்னம்மா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். இது ஒரு ஃபார்முலா, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். சௌப்பாயோட ஃபார்முலா ஹிந்தியில் என்ன எழுதணும், சூத்திரம். நம்ம சூத்திரம் தமிழில் சொல்கிறோம்ல ஃபார்முலா, அது ஹிந்தியில் சூத்திர அப்படின்றாங்க. சூத்திர சு சரஸ்வதி சா ஊக்கி மாத்திரா த்ர சூத்திர. அதுக்கு என்ன மாத்திரம் இது வருமா, அதுக்கு டெஃபினேஷன் என்ன, இதை மனப்பாடம் பண்ணிக்கணும்னா கல் சோரஸ் ஜ த தஜி ஜான ஜகன் தான தகன்மா. அதாவது இங்கே வந்து இந்த மாத்ரிக் சப்தெல்லாம் இருக்குல்லம்மா, அதை வந்து மெஷர்மெண்ட் போடுவானுங்க. அப்போ ஜகன் அப்படின்னா என்னது, தகன் அப்படின்னா என்னதுன்னா ஐஎஸ்ஐ எஸ்எஸ்ஐ அப்படின்வாங்க. இது ஒரு நம்பர்மா. இது இந்த நம்பர் எல்லாத்துக்கும். இப்போ ஜாத்தா தஜி அப்படின்னு, அதாவது கல் சோரஸ் ஜாத்தா சஜி சௌப்பாய். புரியுதாமா. இதுதான் டெஃபினேஷன். இந்த மனப்பாடம் பண்ணிடணும், அப்படியே பை ஹார்ட் பண்ணி எழுதிடு. அதுக்கு அடுத்தது லக்ஷன்மா. லக்ஷன் ஒரு ரைட்டில் போட்டுற. என்ன லக்ஷன்னா சிம்டம்ஸ். இதுக்கு என்ன சிம்டம் பார்த்தா யக் மாத்ரிக் சம் சந்த் ஹே. சௌப்பாயின்றது மாத்ரிக் சம் சந்த். சம்னா என்ன தம்மாமா, ஈவன் நம்பர். விஷம்னா ஆட் நம்பர். புரியுதாமா. சம் அப்படின்னா ஈவன் நம்பர், விஷம் அப்படின்னா ஆட் நம்பர். இப்போது இந்த சம்லாம் இந்த இது பார்த்தீங்கன்னா சௌப்பாயில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேயும் 16 மாத்திரை வருமா. 4 லைனில் இருக்கும். அதான் சௌப்பாயி. ஒரு லைன்லேயும் 16 மாத்திரை இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறா, இது வந்து மாத்ரிக் சம்மு, மாத்ரிக் சம் சந்து. ஏன்னா 16 வருதுல, ஈவன் நம்பர்ஸாக வருதுல்ல, அதனால் இது வந்து யக் மாத்ரிக் சம் சந்த. அதுதான் லக்ஷன் தலைப்பு போட்டணுமா. அதை சிம்டம்ஸ் எப்படின்னா யக் மாத்ரிக் சம் சந்த इसमें 4 चरण होते हैं. अदावद 4 लाइन இருக்கும். 4 चरण होते हैं और उन चारों का तुकांत समान होना चाहिए. उन चारों का तुकांत समान होना चाहिए. அப்போ துக்காந்தனா என்னன்னா அதுதான் ரைமிங்மா. துக்காந்தனா என்னது, அதான் ரைமிங். இப்போ கவிதை வரிகளில் கடைசி பகுதியில் காணப்படுகின்ற சொற்கள் அதில் ஒரு ஒற்றுமை இருக்குல்ல, அதுதான் துக்காந்தன்றான். துக்காந்தனா நமக்கு புரியல, பட் ரைமிங்னா புரியுதில்ல.
அதாவது இங்கே பாருமா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுமா, கங்கனு கிங்கினி நூப்புரு குனி சுனி. புரியுதா? கங்கனு இது எழுதணும், நீ கங்கன் மனப்படம் பண்ணணும். இது புரியுதா? உதாரணம் எக்ஸாம்பிள், கங்கனு கின்கினி நூப்புரு குனி சுனி கஹத் லகனு சனு ராம் ஹிருதய குனி. இப்போ இந்த சுனின்னு வருது ஃபஸ்ட் லைனில், செகண்ட் லைனில் வந்து குனின்னு வருது. இதுதான் ரைமிங் வேர்டு இல்லை? புரியுதாம்மா? 16 ஒவ்வொரு லைன்லேயும் பார்த்தீங்கன்னா 16 மாத்திரை தான் இருக்கும். அதே மாதிரி 4 லைன் இருக்கும். அதே மாதிரி ரைமிங் வேர்டு கடைசியில் இருக்குது. புரியுதாம்மா? இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அப்போது என்ன சொல்கிறான், உன் சாரோं का तुकांत समान होना चाहिए. துக்காந்துன்னா என்னதுமா, அதான் இந்த ஃபார்முலாவில் வருது பாரு, ஜா தஜின்னு வருதுல்ல. ஜான ஜகன், தான தகன். அது இது துக்காந்துன்றது ரைமிங் வேர்டு, அது வேறு. இது ஜாதான்றது அது வேறு. ஓகேவா? அப்போது இந்த चारों का அப்புறம் प्रत्येक चरण में 16 मात्रा होती है. ஒரு லைன்லேயும் 16 மாத்திரா இருக்குது. இதெல்லாம் சொன்னதெல்லாம் அப்படியே பாயிண்ட்டை பற்றி எழுதிடணுமா, மார்க் வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லாக. 5 மார்க்ஸ் தானே வந்துடும். அதுக்கப்புறம் அதாவது 16 மாத்திரையும் होती है. அவர் சரணாந்த்னா கடைசியில், அதாவது சரண் இந்த 4 சரண் முடிஞ்ச பிறகு சரணாந்த்மே ஜகன் தத்தா தகன், அதாவது ISI SSI அப்படின்றான். இது வந்து ஃபார்முலாமா, இது மனப்பாடம் பண்ணிக்கணும். இதையும் ஜகன் அப்படின்னா ISI வன்ற வேர்டு மாதிரியோ அல்லது தகன் SSIன்ற வர மாதிரி வேர்டோ, அந்த மாத்திரையோட அளவிடுமா ஸ்கேல், அது கா பிரயோக நஹி ஹோனா சாஹியே. ஜகன் தகன் வந்து அந்த சரணோட லாஸ்ட்டில் வரக்கூடாது. புரியுதாம்மா? ஓகே. இப்போ உதாரணம் எழுதணும். கங்கனு கிங்கினி நூப்புரு குனி சுனி கஹத் லகன் சனு ராமு ஹிருதய குனி. இதை மனப்பாடம் பண்ணிடணுமா? ஓகே. இதுதான் வந்து சௌப்பாய். அதாவது சந்தனா சௌப்பாய் என்னன்னா ஒன்று கிளியர் ஆகிடுச்சுல. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறதுனா யமக் அலங்கார். யமக் அலங்கார், அதை அலங்காரில் வந்து இப்போ அலங்கார்னு தனியாக கேள்வி வராது, ஏதாவது ஒரு அலங்கார் கொடுப்பாங்கல்ல. ஸோ யமக்குன்னு கொடுத்துட்டானாவே நீ வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அலங்காரோட டெஃபினேஷனாக எழுதணுமா, அதுக்கப்புறம் யமக் பற்றி எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அலங்காரோட டெஃபினேஷன் நம்ம எழுதலாம். ஓகேவா? அலங்காரோட டெஃபினேஷன் இது நான் ஒரு புக்கு ஒன்று வச்சுருந்தேன் நம்ம கீழே. அது எங்கே மாதிரி இங்கே வச்சுருந்த புக்கு. ஒரு சார் இல்லை பாஸ் பண்ணுறியாம்மா? சரி, பாஸ் ஆகி. ஓகேம்மா. இப்போ வந்து நம்ம யமக் அலங்கார் பார்க்க போகிறோம்மா. புரியுதாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு அலங்காரில் நம்ம வந்து அலங்காரோட டெஃபினேஷன் எழுதி தான் யமக் பார்க்கணும். अलंकारना என்ன फर्स्ट अलंकार शब्द का शाब्दिक अर्थ है अलंकृत करने वाला. புரியுதுமா? அதாவது அலங்காரம் பண்ணுற அலங்காரன்ற வேர்டுன்னா ஆக்சுவலாக அலங்காரம்னா என்ன, அலங்காரம் பண்ணுறது, அதாவது சொல்லோட அலங்காரம் கூட பண்ணுறது. அப்போது ஷப்துக்கா ஷாப்திக் அர்த்து அதோட வேர்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா அலங்கிருத் கர்னேவாலா, அதை அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு சொல் வந்ததுன்னா அது வந்து अलंकार. ओकेमा? इसी को आचार्य वामन ने कहा है अलंकारोतिथि अलंकार. புரியுதமா? இது வந்து அதில் எப்படி இவர் வந்தார்ல, பிங்கல் வந்தார் பாரு சந்தில், அந்த மாதிரி இதில் யார் சொல்கிறாங்க, இசிக்கு ஆச்சாரிய வாமன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆச்சாரிய வாமன், ஆச்சாரிய தண்டி, இவங்க 2 பேரும் வராங்க அலங்காரில். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். எங்கே அலங்கார் கேட்டாலும் ஃபஸ்ட்டு இந்த டெஃபினேஷன் எழுதி தான் அப்புறம் அலங்காரம் எழுதணும். इसी को आचार्य वामन ने कहा है अलंकारोतिथि अलंकार. अलंकारोतिथि अलंकार அப்படின்னு வாமன் அப்படின்னு சொன்னார் ஆச்சாரிய வாமன் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து आचार्य दंडी कहा है, दंडी के अनुसार काव्य की शोभा बढ़ाने वाली, அதாவது அந்த पोएट्रीயோட அழகை வந்து கூட்டுறதுக்காக अस्थाई धर्म अलंकार है. புரியுதமா? अस्थाई धर्म जो है अलंकार है. அதாவது அந்த இது இருக்குல்ல பத்தியம், அந்த पोएट्री இருக்குல்லமா, அதனோட காவியம், அதனோட சோபாக்கோ படானே வாலா. புரியுதமா? சோபாவை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அஸ்தாயி தர்ம தான், அதை படானே வாலா தர்மம் இருக்குல்ல, ஸ்தாயி தர்மம், அதுவும் இது டெஃபினட் ஒரு தர்மம் இருக்குது, அதுதான் வந்து அலங்கார் அப்படின்றது. புரியுதமா? அப்போ அலங்காருக்கு பரிபாஷா, அலங்காரோட டெஃபினேஷன் என்ன, அலங்காரனா என்ன, शब्द तथा अर्थ की उस विशेषता. புரியுதமா? शब्द तथा अर्थ वर्ड एंड वर्ड मीनिंग मा कि उस विशेषता स्पेशलाइज को अलंकार कहते हैं. शब्द या तथा மேல் மற்றும் சப்தம் மற்றும் அதோட அர்த்தம்,
उस அதனோட விசேஷத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், को अलंकार कहते हैं, जिससे काव्य की सुंदरता बढ़ती है. जिससे काव्य की सुंदरता बढ़ती है ना, அந்த போய்ட்ரியோட அந்த அழகு வந்து இன்னும் அதிகமாகும். புரியுதாம்மா? இப்போ நம்ம இது கொடுத்தோன்னு வச்சுக்கேன், எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்ட்டு. புரியுதாம்மா? இப்போ அலங்கார் கா பேது, அலங்காரில் நிறைய வெரைட்டி இருக்குமா. என்னென்ன அலங்கார்னா, ஷப்த அலங்கார் சொல்லுவாங்க, உபய அலங்கார் இருக்குது, அர்த்த அலங்கார் இருக்குது. புரியுதாம்மா? அதோட இது வந்து அலங்கார் கா பேது, நிறைய வெரைட்டி இருக்குல்ல, அந்த என்னென்ன அலங்கார்னு சொல்லிட்டு 3 அலங்கார். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யமக் அலங்கார். புரியுதாம்மா? யமக் அலங்கார்னா என்ன ஃபஸ்ட்டு, அதாவது जब एक या एक से अधिक शब्द एक से अधिक बार प्रयुक्त हो, அதாவது जब एक या एक से अधिक शब्द ஒரே வேர்டோ அல்லது ஒன்றை விட அதிகமான வேர்டோ, அது என்ன ஆகுதுன்னா அதாவது एक से अधिक बार प्रयुक्त हो, அந்த இதில் வந்து பாடலில் வந்து ஒன்றை விட அதிகமான முறை அந்த வந்த வேர்டே திரும்ப திரும்ப வருது. புரியுதாம்மா? வந்த பிறகு और इसका अर्थ भी प्रत्येक बार भिन्न हो, அப்படி திரும்ப திரும்ப வருது, பட் அது ஒவ்வொரு முறையும் அது வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்குதுமா. புரியுதாம்மா? அப்படி இருந்ததுன்னா தப்பு யமக் அலங்கார் ஹோத்த, அப்போ தான் யமக் அலங்கார்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடுமா. எக்ஸாம்பிள் இந்த பாட்டு எழுதணும், இதை மனப்பாடம் பண்ணிடணுமா. எப்போவும் ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணி ஆகணும். கணக்கு கணக்கு தே சௌகுனி மாதுகதா அதிகான், कनक कनक से सौगुनी मादकता अधिकाय, बा खाए बौरात जगवा पाए बौरात. புரியுதாம்மா? बा खाए बौरात जगवा पाए बौराय. புரியுதாம்மா? இந்த இந்த இதை வந்து மனப்பாடம் பண்ணி எழுதிடணுமா. இதுதான் வந்து எக்ஸாம்பிள். எப்படின்னா, எக் கணக்கு சப்து பாருமா, இந்த கணக்கு கணக்குன்னு வருது இல்லை, இந்த கணக்கு சப்து இருக்குல்ல, இந்த சப்தத்தை இந்த வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 बार ஆத்தா 2 முறை வந்தது. பகலா கணக்கில் பார்த்தீங்கன்னா அதனோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கும். என்னது அது வந்து ஒரு ஒரு பாய்சனஸ் செடி மாதிரி மாதிரி, கணக்குனா விஷம். அடுத்தது திரும்ப வர கணக்கு பார்த்தீங்கன்னா அது சோனா, அதாவது தங்கம். புரியுதாம்மா? அப்போ दूसरा बार जो கணக்கு அர்த்தம் है उसका, அது வந்து சோனா. ஸோ இதுதான் வந்து யமக் அலங்கார் அப்படின்றான். ஸோ இந்த பாட்டுக்கு நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன். என்ன இந்த பாட்டுக்கு மீனிங் நான் சொல்லித்தரேன். அதாவது कनक कनक ते सौगुनी मादकता अधिकाय, या खाए बौराय जग வா பாயே பௌராய் பௌராய். அதாவது எப்படின்னா, இஸ் தோஹேமே, இது ஒரு தோஹாமா, இது வந்து செய்யுள், அதாவது 2 அடி இருக்கிற ஒரு செய்யுள். दोहे में कनक शब्द का 2 बार प्रयोग हुआ. புரியுதாமா? 2 முறை கணக்கு வருது. और दोनों कनक के अर्थ अलग अलग है. 2 முறையும் கணக்குக்கு வேறு வேறு அர்த்தம் வருது. என்ன வருதுன்னா, பகலே கணக்குக்கா அர்த்த, ஃபஸ்ட்டு கணக்குன்ற வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து தத்துரா. தத்துரானா ஒரு விஷம் செடிமா, அதை சாப்பிட்டோம்னா போதை வரும், மயக்கம் வரும் அப்படியே, அது அந்த தத்துராக்கு அந்த மீனிங். और दूसरे कनक का अर्थ है वो सोना. சோனான்றது ஒரு மெட்டல் இல்லையாமா, தாத்து. புரியுதாமா? தங்கம். அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா, தத்துரா கானே சே நஷா ஹோத்தா ஹை, அந்த செடி இருக்கலாம் மயக்கத்தை உண்டு பண்ணுற போதை தருகிற செடி மாதிரி, அது அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆகும், நஷா வருமா, அன்கான்ஷியஸ் ஆயிடுவான். நமக்கு வந்து என்ன ஆகும், இன்டாக்சிகேட்டிங், அது புரியுதாமா, மயக்கம் வரும். और सोने का पा लेने से मात्र से मनुष्य जो है घमंड मद आ जाता है. புரியுதாமா? அதே மாதிரி தங்கம் ஒருத்தங்கிட்ட சேர சேர என்ன ஆகும், அவனுக்கும் மயக்கம் வரும். புரியுதாமா? அதாவது மயக்கம்னா அவனுக்கு தலகணம் அதிகமாகும். புரியுதாமா? மத்துனா அது ஒரு மயக்கம். புரியுதாமா? கமண்ட் அதிகமாகும். கமண்ட் என்ன, தலகணம் அதிகமாகுமா. புரியுதாமா? அதாவது ஒருத்தர் குடித்தா அந்த இதை சாப்பிட்டா அவனுக்கும் போதை ஏறும். பணமும் அதாவது தங்கமும் ஒரு போதை கொடுக்கக்கூடிய பொருள். புரியுதாமா? இவனுக்கு வந்து கமண்ட் அதிகமாகும். அப்போ யஹா கவினே சோனே அவர் தத்துரைக்கு துலானா, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுறாரு. துலானானா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. கேலியே ஏகி சப்துக்கோ பிரயோக்கியா, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறது அவர் யூஸ் பண்ண வேர்டு என்ன பாரு, ஒரே வேர்டு தான், கணக்குன்ற வேர்டு தான். பட் அது 2 கணக்குக்கும் வேறு அர்த்தம் வேறு. இசிலியே யஹா யமக் அலங்கார் ஹே. இப்படிதான் இங்கே வந்து யமக் அலங்கார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா யமக் மே ஏகி சப்துக்கு 2 या अधिक बार आवृत्ति होती है. ஒன்று ஏகி சப்து கி, அதாவது ஒரே சப்தத்தோட 2 या अधिक 2 அல்லது 3 முறை அந்த 2 விட அதிகமான முறை அந்த வேர்டு வந்து ரிப்பீட் ஆகும்.
और इन दोहराए जाने वाला शब्द के अर्थ भी भिन्न भिन्न होते हैं. இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுற வேர்ட்ஸோட அர்த்தம் வந்து வேறு வேறையாக இருக்கும். அப்போது யமக்கே பிரயோக் சே கவிதா மே என்ன வருது? இப்போ நான் சொன்ன அது இது அலங்காரம் சொல்கிறேன்ல, ஒரு கவிதாவில் என்ன வரும்? கவிதையில் இது என்ன காவியத்தில் என்னம்மா வரும்? அதாவது ஒரு லாயாத்மகதா, சமத்கார் और சுந்தரத்தா आ जाती है. புரியுதாம்மா? அதாவது அழகு வந்துடுது, அந்த கவிதைக்கு ஒரு அழகு வந்துடுது. அவ்வளோதாம்மா. புரியுதாம்மா? ஓகே. See you next video.